ஹாய், ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ சமீபகாலமா உங்களுக்கு நியூஸ் பத்தி இருந்துச்சு. இந்த விஜயோட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான லெவல்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து இன்னும் 2வது மாநாடு வந்து போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தோன்னா மிகப்பெரிய லெவல்ல கூட்டம். உங்களுக்கு தெரியும். கரூர்ல நடந்த சம்பவம், அந்த துயர் சம்பவம். அதை பத்தி உங்ககிட்ட ஒரு எனக்கு மனசு வலிக்கிறத பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்கள ஒருவனா நான் ஷேர் பண்றேன். இத நீங்க கவனமா கேளுங்க எனக்காக. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கூட்ட நெரிசல்ல அ அந்த குடுக்கப்பட்ட பகுதி என்பது ஒரு அந்த தாவேகானோட தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்திக் கொண்டிருந்தார். அந்த மாநாடு நடத்திருக்கும்போது கிட்டத்தட்ட 38 பேர் அதுக்கு பலியாயிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்ல மிதிபட்டு, காற்று சுவாசிக்கக்கூடிய காற்று இல்லாம மூச்சடக்கி கிட்டத்தட்ட 38 பேர். பெண்கள், குழந்தைகள் உட்பட சில பேரு வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லயும் சேர்ந்திருந்தாங்க. ஆ மக்கள் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க வரலாற எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு. இதற்கும் இதே மாதிரி தான் கூட்டம் போச்சு. விஜய்க்கு மட்டும் கூட்டம் போச்சுன்றது மாற்று கருத்து. அதாவது எம்ஜிஆருக்கும் போச்சு கூட்டம். அவர் ஒரு நாயகன். இவரு விஜயகாந்த் ஒரு சினிமாவோட நாயகன். விஜயும் ஒரு சினிமா நாயகன். ஒரு கதாநாயகனா வாழ்ந்தவர்கள் இவர்கள். இவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது, அவருடைய கொள்கை கோட்பாடுக்காக நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வரலாற்றின் அடிப்படையில சில விஷயங்கள சொல்றேன். கொள்கை கோட்பாடுக்காக முதலில் வந்து அவர்களை பார்க்க வர்றதுக்கான அந்த கூட்டம் வரவில்லை. அவருடைய கொள்கை கோட்பாடுக்காக வரவில்லை. மாறாக அவர் ஒரு திரையில் நடித்த ஒரு நடிகர். அவரை நேரில் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தின் தட்டிவிட்டு தான் அந்த ஆர்வத்தை கொஞ்சம் தட்டிவிட்டு தான் மக்களை வந்து ஈர்க்க வச்சு தான் அரசியல் செய்கிறார் என்பது நான் சொல்லலைங்க. வரலாறு சொல்லுது. எக்ஸாம்பிள் நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். தேமுதிகவுல இவங்க விஜயன் சார் எடுத்துக்கலாம். இன்னொன்னு இன்னைக்கு விஜய்க்கு அதேதான். இப்ப விஜய் சாரை வந்து நான் வந்து அவரோட நல்ல மனிதர். அவரை வந்து நான் எதுவுமே சொல்லல. ஒரு நல்ல மனிதரா இருந்தாலும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து மக்கள் மத்தியில பரப்புரை செய்து ஒரு மேம்பட்ட அரசியல விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும்ன்றத நான் அவர்கிட்ட வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். விஜய் சார் கிட்ட. இன்னைக்கு வெறுமனே வந்து கூட்டம் கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தான் இன்னைக்கு நம்ம வரலாறு பின்னாடியும் பார்க்கிறோம். இப்பயும் ஃபியூச்சர்லயும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏற்கனவே மக்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இருந்து இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய அவலங்களை கண்டு இந்த வேலையின்மை பிரச்சனை, கல்வியின்மை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி சமுதாயத்துல நிறைய நடந்துட்டு இருக்கும் இந்த அவலங்களை கண்டு மக்கள் மிகப்பெரிய துயரங்களும் கோபத்துல இருந்துட்டு இருக்க காலகட்டத்துல வெறுமனே இந்த இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய புதிய கட்சிகள் வந்து ஆண்ட கட்சிகளோட வெறுப்பை வந்து எடுத்து மக்கள் கிட்ட சொல்லி 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 தன்னை வந்து முதன்மைப்படுத்துவதை தவிர தன்னுடைய கூட்டத்தை பெருக்கெடுத்து கொஞ்சம் கூட அந்த மக்களை அக்கறை செய்யாமல் அந்த கூட்ட நெரிசலுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கூட அக்கறை செய்யாமல் தன்னை வந்து வெறுப்பு உணர்வை எதிர்கட்சிகளோட வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமா தான் வந்து செயல்படுதே தவிர அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை வந்து யாருக்கு அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அது ஜனநாயகபுரமாச்சியே இல்ல வேற விதமா எந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடா இருக்கட்டுமே அது மக்கள் மத்தியில அதை பரப்ப வேண்டாமா? அவங்களை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு அதை பரப்ப கூடாதா? அது கிடையாது. அதை பத்தி எடுத்துரைக்கிறதுனா அது கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த. நாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் நம்ம. நம்ம யாரு? 6 அறிவு படித்த மனிதர்கள். நம்ம கிட்ட அரசியல் விழிப்புணர்வுன்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அரசியல் விழிப்புணர்வு உண்மையிலே இருந்திருந்தால் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளோட கொடுமைகளை நம்ம சந்தித்து கொண்டிருந்தோம்னா
விழிப்புணர்வு அடைந்திருந்தால் இன்றைக்கு வரக்கூடிய கட்சிகளையும் அரசியல் விழிப்புணர்வோட பார்க்க வேண்டும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக் கொள்கிறேன். நான் இத பற்றி பல நண்பர்களையும் பகிர்ந்துரைத்தேன். விஜய் என்பவர் ஒரு நல்ல நடிகர், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. மக்களோட பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வளிப்பார் என்பது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை தீர்மானிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நம் மக்கள் பல பிரச்சனைகளை பார்த்து 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 நான் அதுக்காக சில போராட்டங்களை எடுத்த வேணாம். அதன் அனுபவங்களின் அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட பேசிக் கொள்கிறேன். மக்களே, உங்களுக்கு நான் புரியுற இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே அது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சார்லின் சாப்ளினோட அமெரிக்கானோட சினிமா ஊடகங்கள் அப்ப வந்து பேசக்கூட மொழிகள் கிடையாது. ஆனா திரைப்பட அப்பதான் வருது ஸ்டார்டிங் காலகட்டத்துல. அப்ப சார்லின் சாப்ளின் படம் எடுக்கிறாரு. அவருடைய படங்கள்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய படங்கள்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஆனா பேசுறது சவுண்டு கிடையாது. வெறும் மியூசிக் மட்டும் ஓடும். அவர் போவாரு, வருவாரு, சில செய்களை செய்வாரு. அது மட்டும் தான் நம்மளுக்கு புரிய வைக்கும். அதுல வந்து அவருடைய படங்கள்ல அவர் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனே அதுதான். இன்ட்ரோடக்ஷனே ஃபர்ஸ்ட் என்ன காட்டுவாங்க அப்படின்னா, அந்த படத்துல ஒரு செம்மறியாடு கூட்டத்தை காட்டுவாங்க. உங்களுக்கு எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். செம்மறியாடு கூட்டத்தை காமிப்பாங்க. செம்மறியாடு கூட்டம் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆடு போறதை பார்த்து இன்னொரு ஆடு போய்கிட்டே இருக்குங்க. அந்த ஆடை பார்த்து அந்த ஆடு போங்க, இந்த ஆடை பார்த்து அந்த ஆடு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அன்னைக்கே பாருங்க, சார்லின் சாப்ளின் அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அப்படி செம்மறியாடு போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை காட்டுவாரு. அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் அதே மாதிரி போவாங்க. ஒரு மிஷின் மாதிரி தொழிலாளிகள் போய்கிட்டே இருப்பாங்க வரிசையா. இந்த மாதிரி சேம் அதே மாதிரி இந்த கூட்டத்தை நான் அப்படி பாக்குறேங்க. ஏன்னா எனக்கு இந்த கூட்டம் அப்படிதாங்க தெரிஞ்சிச்சு. அவரை அதுதான் சொல்றல, ஒரு கொள்கை கோட்பாடுகள் தெரிந்து யாரும் அவரை பார்க்க போகவில்லை. அவர் ஒரு சினிமா நடிகர். திரையில் இருப்பவரை நேரில் சந்திப்பது ஒரு ஒரு பிரமிப்பான விஷயம். அந்த விஷயத்திற்காக, அந்த விஷயத்தை பார்ப்பதற்காக தான் அவர் போகிறார். அந்த விஷயத்தை பார்க்கறக்காண்டி போனவங்க தான் பல பேர் அந்த கூட்டம் அங்க நெரிசலாகுது, அதுல இறப்பிடுது. இதுல அந்த மாநாடை ஏற்பாடு செய்த தாவேக்காவோட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அதை ஏன் அதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி செய்யவில்லை. அவங்களுக்கு தெரியும் விஜய பார்க்க பயங்கரமான கூட்டம் வரும், அவரை பார்க்க பயங்கரமான கூட்டம் வரும், கண்டிப்பா அவர் தான் முதல்வர் ஆவார் என்ற கருத்துக்கள் பேசுறீங்கல்ல, அவர் தான் முதல்வர் ஆவாரு, அவர் அப்ப அதிகமான கூட்டம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அதன் பற்றியான ஆராய்வு எதுவுமே மேம்படுத்தாம அப்படியே அலோவ் பண்ணிட்டீங்க. அப்ப தவறுனது ஏன்? இந்த விஷயத்தை ஆய்வு செய்வதில் என்ன தவறு அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப வேதனையை குறிக்குது மக்களே. சோ நம்ம ஒரு மேம்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை நம்ம எதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி எண்ணற்ற கூட்டங்களை கொண்ட கட்சி வந்திருக்கு, மக்களோட பிரச்சனைகளை தீர்த்திருக்கு அப்படின்னா இதே கிடையாதுங்க. எந்த ஒரு வேலையின்மை பிரச்சனை இருக்கும், கல்வியின்மை பிரச்சனை இருக்கும், கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்கதாங்க செய்யுது. அதுக்கு முழுவதும் தீர்வு இருக்கான்னா தீர்வே கிடையாது, தீர்வே இல்லை அப்படி எடுத்துக்கிறதா. இந்த அமைப்பு முறையினால தீர்வு கிடையாது. ஆனா இதற்கான தீர்வு இருக்கு. அதற்கான சொல்யூஷன் எப்படி, அந்த சமுதாய முறை எப்படி மாறணும், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கட்சிகள், புது கட்சிகள் நிறைய வந்துட்டு தாங்க போயிட்டு இருக்கு. வரலாறு பின்னணியில நீங்க நிறைய எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு அதே கூட்டமைப்பு, பயங்கரமான கூட்டமைப்புல இன்னைக்கு கட்சி ஒண்ணு புதுசா வந்துட்டு இருக்கு. நம்ம அங்க இருக்கக்கூடிய கட்சிகளோட கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, ஒரு அறிவியல் பூர்வமான அரசியல் விழிப்போட சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அறிவியல் பூர்வமா ஒரு அரசியல் விழிப்போடு அது மக்களோட பிரச்சனை தீர்க்குமா, அது சரியாகுமா அப்படின்றத சிந்தித்து செயல்பட்டு ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, மேம்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ஸோ எனிவேங்க, தேங்க்ஸ். அஷ்டோப்பா.
நான் முடிச்சு